ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய எண்ணிக்கையை கட்டாயமாக அதிகப்படுத்த முயற்சிப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும். பட் கூட்டணியில் இருப்பதற்கான அடிப்படை எங்கிருந்து வருதுன்னா பிஜேபியை. ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கிறதுக்கு வெறும் சீட்டு மட்டுமா காரணம்? பிரிட்டிஷ்காரன் கூட வெளியிலேருந்து உங்களை ஆட்சி செய்வாங்க, இவங்க உள்ளே இருந்து எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. எனவே அதை தோற்கடிப்பதற்காகத்தான் ஒன்றாகி இருக்கிறார். ஏடிஎம்கே கபலீகரம் பண்ணிடலாம். அந்த கூட்டணி ஜெயித்தா பிஜேபி ஆட்சி தான் அண்ணாமலை சொல்றது கரெக்டாக தான். கீழடியை பற்றி வாய் திறக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் தான் முதல்ல பேசுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. சில பேர் கற்பனையிலே பயந்துட்டு இருப்பாங்கல்ல, அவர் கற்பனையிலே பயந்துகிட்டு இருக்கார். நான் உறுதியாக சொல்கிறேன், அதிமுகவினுடைய அடிப்படையான அந்த ஆதரவு தளம், தொண்டர்கள் தளம், அது அப்படியே பிஜேபிக்கு ஓட்டு போடாது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா. குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களம்ன்றத அடுத்த கட்டம் நகர்ந்திருக்கு. அமித்ஷா வருகைக்கு பிறகு நடந்ததாக பார்க்கப்படுவது என்பது கூடுதலாக திமுக கூட்டணியில் சீட்டு கேட்டு பெறுவது அல்லது கூட்டணி ஆட்சி அமைப்பது என்பது சிறந்தது அப்படின்ற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அது எடுப்படாமல் இருக்கலாம், நாளை ஒரு நாள் எடுப்படும் அப்படின்னு. அமித்ஷாக்கு வருகைக்கு பிறகு இந்த பேச்செல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை திமுக கூட்டணியில் சலசலப்புன்னு சொல்கிறதுக்காக மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த வேலை நேரம் சம்மந்தமாக வர்றபோது அமித்ஷா வந்திருந்தாரா என்ன? கூட்டணியில் சலசலப்பு இருந்ததா என்ன? ஏன் திமுகவோட நாங்கள் இதுக்கு முன்னால் கருத்து மாறுபாடுகள் கொண்டு நாங்கள் சொன்னதே இல்லையா என்ன? இஸ் தேர். நீங்கள் என்ன அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிமுகவா? அமித்ஷாவை பற்றி ஏதாவது குறை சொன்னால் உடனே நீங்கள் கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு மிரட்டுறதுக்கு? இல்லை இடி ரைடு நடத்திடுவோன்னு சொல்லியிருக்கு. இடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் இருக்கா என்ன? இல்லை சிபிஐ தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் இருக்கா என்ன? என்ன பிரச்சனை இது? ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, வைகை செல்வன் சொல்கிறாரு ஓட்டை விழுந்துடுச்சுன்றாரு. திமுக கூட்டணியில் ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு அப்படின்றாரு. திரும்ப அவர் சந்தித்த அவருடைய பார்வையில் ஓட்டை இருக்கிறது என்பதை அவருக்கு சொல்ல வேண்டியதுதான். உங்கள் பார்வை சரியாக இல்லாத போது நீங்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டவனதெல்லாம் பேய்ங்கிறது மாதிரி ஒரு பெரிய ஒரு கற்பனையில் இருக்கிறவர்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லாமல் சதறிட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ பேசுனதாலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், திருமாவளவனோடு பேசியிருக்காங்க, புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஏங்க நீங்கள் ஒருவேளை அமித்ஷாவை எனக்கு ஒரு அறிமுகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 பேரும் சந்திக்கிறோம், ஒரு புத்தகத்தை கொடுப்போமா மாட்டோமா? நீங்கள் அதுதான் இந்த எண்ணமே எங்கேருந்து வருதுன்னா, நாம் பகுத்தறிவு அல்லது மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கருத்தின் மீது நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் அந்த கருத்தியல் முற்றிலுமாக துடைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மனித குலத்துக்கு நல்லதல்ல, சமூக நல்லிணத்துக்கு நல்லதல்ல. எனவே அது முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அந்த நபர்களை அல்ல, அதை பின்பற்றுகிற நபர்களை கிடையாது. எனவே நான் மனிதர்களை வெறுக்கவே முடியாது. மனிதர்களை ஏன் வெறுக்கணும்? அவங்களுடைய கருத்துக்களோடு தான் எனக்கு மாறுபட்ட கருத்து. நீங்கள் மனிதர்களை வெறுக்கிற போது தான் காந்தி எதிராக நிற்கிறாரா போட்டு தள்ளு அப்படிங்கிறது வருது. நீங்கள் கருத்துக்களில் மாறுபட்டு நின்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கருத்துக்களின் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துவீங்க. அதில் தான் இவங்களுக்கு என்ன வருதுன்னா, தனிநபர்கள் 2 பேரும் பார்த்து கொண்டாலே அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துட்டான், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்துட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. எனவே திரு வைகை செல்வன் நல்லா வாசிக்கிறவர் தான். அவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. புத்தகம் கொடுங்க, தேவைன்னா நிறையா ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு வி ஆர் ஃபார் அ காஸ்.
ஒரு 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 நோக்கத்துக்காக இருக்கிறோம். திமுகவும் சிபிஎம்மும் ஒரு கட்சி அல்ல. திமுகவும் விசிகாவும் அல்லது ஃபார் தட் மேட்டர் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரே கட்சி அல்ல. அப்படி இருந்தால் அவங்க தனித்தனி கட்சி வைத்திருக்க வேண்டியதில்லை. இந்தியாவை இன்றைக்கு பீடித்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ். நீங்கள் முன்னோக்கி இந்தியா போகணும்னா நீங்கள் பாருங்கள், நாம் வரலாறை பேசுகிற போது அவர்கள் புராணங்களை பேசுகிறார்கள். நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்க மனுஸ்மிருதியை உள்ளடக்கிய சனாதன தர்மத்தை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நான் சனாதன தர்மம்னு சொல்கிறது அவங்க சொல்கிற வார்த்தையில் சொல்கிறேன், அது தர்மம் இல்லை, அதர்மம். ஒரு சக மனிதனை சமமாக மதிக்க வேண்டும் என்று கூட சொல்ல முடியாத ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே மோசமான வார்த்தைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதை எப்படி தர்மம்னு சொல்ல முடியும்? பெண்ணை நீங்கள் ஆணுக்கு பெண் சமம் என்பதை கூட இப்போ ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ரிஃபைன் ஆகி வந்துட்டோம். ஆணும் பெண்ணும் சமம். அது என்ன ஆணுக்கு பெண் சமம்? அப்போ நீங்கள் ஆணை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பேசுகிற காலத்தில் நீங்கள் மோகன் பகவத் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொன்னார், இது ஒரு ஒரு சமூக ஒப்பந்தம். நீ எனக்கு குழந்தை பெற்று கொடு, குழந்தைகளை பராமரிச்சுக்கோ, என்னையை பராமரிச்சுக்கோ, இதுக்கான காசையெல்லாம் நான் சம்பாதிச்சுட்டு வருவேன் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் ஒரு வேலை பிரிவினையை முன்வைக்கிறார். இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள் இதன் பெயரால் தான் நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக சதியை நிறைவேற்றி கொண்டு இருந்தீங்க. கைம்பெண் மறுமணத்தை நீங்கள் நிராகரித்தீர்கள், குழந்தை திருமணத்தை நீங்கள் ஆதரித்தீர்கள். சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இதை பின்னோக்கி இழுப்பதற்கான நம்ம காலில் விழும் கலாச்சாரம் கடுமையாக தமிழ்நாட்டில் விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் அவங்க காலில் விழுகிறத ரொம்ப சகஜமாக ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு கல்ச்சர், மரியாதையாக. ஈவன் தமிழ்நாட்டில் கூட அது கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அதை ரொம்ப மாற்றிருக்கும். எனவே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ வரலாறுகளை அவங்க ஏன் புனைவுகளை வரலாறுகள் என்று ஏன் எழுதுகிறாங்க? முற்போக்கான அம்சங்களை ஏன் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? ஜாதி இந்தியா இருப்பதற்கான நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சமத்துவம் வேணும்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? சாதி நீண்ட நாளாக இருந்து வருது, அதை தான் இந்த சமூகத்தை கொஹிரண்டாக வச்சுருக்கு, ஒத்திசைவானதாக வைத்திருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அரசமைப்பு சட்டம் எல்லா காலத்திலையும் இருந்ததில்லை. நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் 47 அவங்க சொன்னாங்க, இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்திலேயே முதல் சட்ட நிபுணனான நீங்கள் மனுவினுடைய எதுவுமே இதில் இல்லாத போது இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நாம் பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற போது மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம்னு சொன்னவங்க அவங்க. அந்த 3 வர்ணம் இருக்கிறதே அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாரடா மாநில பரப்பைன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்கம்பாசிங் ஆல், அது எல்லாத்தையும் அணைத்து கொள்கிற அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. நீங்கள் அதனால் பாகிஸ்தானுக்கு போகணுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் தமிழ்நாட்டில் இது இந்த சென்ஸில் தான் சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதற்கு பொருள் என்ன? யார் வந்தாலும் நாங்கள் உள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தானே அதற்கான பொருள். அப்போ இது எல்லாத்துலேயும் எதிரெதிராக அவங்க நிற்கிறாங்க. எனவே அவங்களுக்கு இயல்பாக நம்முடைய கல்ச்சரில் யாரை பார்த்தாலும் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த புத்தகத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னால் உடனே கட்சி மாறிட்டதை சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ கூடுதலாக இப்போ இன்னொரு கேள்வி கூட இருக்கு. கூடுதலாக திமுகவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் விசிகாவாக இருந்தாலும் கூடுதலாக ஒரு 4 சீட்டை கேட்டு பெறதால நாட்டு மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? இல்லை, அதாவது எல்லா கட்சியும் அதை நினைப்பாங்களா இல்லையா, தங்களுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கிறதுக்கு வெறும் சீட்டு மட்டுமா காரணம்? சீட்டு மட்டும் காரணம் கிடையாது. நான் அதைத்தான் சொன்னேன், இந்திய மக்களை
பீடித்திருக்கிற மிகப்பெரிய அபாயம். அது வந்து நீங்கள் பிரிட்டிஷ்காரன் கூட வெளியிலேருந்து உங்களை ஆட்சி செஞ்சோம், இவங்க உள்ளே இருந்து எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண் பெண், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்து முஸ்லீம், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவு. இது இந்தியாவை மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும். எனவே அதை தோற்கடிப்பதற்காகத்தான் ஒன்றாகி இருக்கிறோம். ஒரு வாதத்துக்காக இப்படி வச்சுப்போம், இந்த கூட்டணி முழுவதுமாக தோற்று போகும் அப்படின்னு ஒரு பேச்சுக்காக வச்சுப்போம். அப்படின்னு வச்சுக்கிட்டா எல்லாரும் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துருவாங்களா? ஜெயிக்கிறதுக்காகனா அதுதானே நீங்கள் பார்க்கணும். இன்ஃபேக்ட் அதிமுக காரங்க இப்போ சொல்கிறது என்ன, நாங்கள் நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணோம், திமுக கூட்டணியிலேருந்து யாருமே வரலை, எனவே நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை பிஜேபியோட. அது ஏடிஎம்கேயோட ஸ்டாண்டு. ஏன்னா அது வெற்றி பெறுவது, தான் வெற்றி பெற வேண்டும் என்று மட்டும் அது நினைக்கிற போது, கூட்டணி வரணும்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் வரல, எனவே நான் யாரு கூட வரனாலும் சார். நீங்கள் நீண்ட நாள் பசியாக இருக்கிறோம் என்பது காரணத்திற்காக உணவுக்கு பதிலாக விஷத்தை நீங்கள் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஸோ தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய எண்ணிக்கையை கட்டாயமாக அதிகப்படுத்த முயற்சிப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் கூட்டணியில் இருப்பதற்கான அடிப்படை எங்கிருந்து வருதுன்னா பிஜேபியை வீழ்த்துவது. எனவே அந்த விஷயத்தில் இந்த கட்சிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் மற்ற விஷயங்கள் அஃப்கோர்ஸ் பேச்சுவார்த்தையில் பேசி தீர்க்கிறதா தான். இப்படி ஒரு தரப்பு திமுகவுடைய கூட்டணி இருக்கு, மறுதரப்புல வந்து பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும், இது என்னுடைய விருப்பம்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் மௌனமாகவே இருக்காரு. என்னவா? எடப்பாடி அதை பற்றி அப்புறம் பேசட்டும், கீழடியை பற்றி வாய் திறக்கட்டுமே. ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை இல்லை, பேசியிருக்காரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் தான் முதல்ல பேசுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, வரலாற்றுக்கு ஆபத்து, அறிவியலுக்கு ஆபத்து, பகுத்தறிவுக்கு ஆபத்து. என்ன பேசியிருக்காரு அவர்? எதுவுமே பேச மாட்டார், ரொம்ப மௌனமா இருக்கு. அவரோட கயிறு யாருக்கிட்ட இருக்குன்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதனால தான் அவருக்கு கயிறெல்லாம் தேவையில்லை. அவருக்கு சில பேர் கற்பனையிலே பயந்துட்டு இருப்பாங்கல்ல, கற்பனையிலே பயந்துட்டு இருப்பாங்க. அவர் கற்பனையிலே பயந்துக்கிட்டு இருக்கார். எனவே அவர் வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் மட்டும்தான் ஆட்சி. அவர் ஒருவேளை நினச்சிருக்கலாம், ஆட்சியே அமைக்க மாட்டோம், இதில் போய் கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் என்ன, இந்த ஆட்சின்னு சொன்னால் என்ன, எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டு நம்ம தான் ஆட்சிக்கே வரமாட்டோம்னு நினச்சிருக்காரான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கும் அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் களத்தில் இருக்காங்க, அவங்க வந்து களவேலை செய்ய தயாராக இருக்காங்க. அவங்க இணையிலேயோ ஒருவேளை கீழே அதிமுகவுடைய தொண்டர்களும் இணைய மாட்டாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், அதிமுகவினுடைய கோர் பேஸ் இருக்கு இல்லையா, அடிப்படையான அந்த ஆதரவு தளம், தொண்டர்கள் தளம், அது அப்படியே பிஜேபிக்கு ஓட்டு போடாது. என்னக்கா இல்லை, அது நீங்கள் அதிமுகவுக்கு மதச்சார்பின்மையின் மீது நிறையா ஊசலாட்டங்கள்லாம் இருக்கலாம், ஊசலாட்டமான நிலைப்பாடுகள் அந்த தலைவர்கள்ட்ட இருந்திருக்கு. ஆனால் அது கோர் வந்து ஒரு மதச்சார்பற்ற தன்மை தான் அதனுடைய கோர். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான ஒரு அறிக்கை எப்போ வருது? வேணுகோபால் கமிஷன் அறிக்கை தான். அதுக்கு முன்னால் அவங்க ஜனசங்கம் ஆரம்பித்த காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய முதல், அது மாரிசமான் தான் எப்போதுமே ஆர்எஸ்எஸ். அது உண்மையான மான் கிடையாது, அது மிக மோசமான முதலை. அது எப்போதுமே மான் வேஷம் போட்டு வரும், பசு வேஷம் போட்டு வரும், ஆனால் அதனுடைய உண்மையான குணம் வேறு. எனவே தான் தமிழ்நாட்டில் முத ஜனசங்கத்தினுடைய முதல் தலைவர் வந்து டாக்டர் ஜான், எம்எல்சியாக இருந்தவர். ஆனாலும் அது வளர முடியலை. அப்புறம் 82 தான் 2-3 இன்சிடெண்ட்டை முன் வச்சு அவங்க கால் ஒன்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று மண்டைக்காடு, அதில் ஆர்எஸ்எஸ்ஸால் முன்வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட அந்த வன்முறை, கிறிஸ்தவ மக்கள் மீதான வன்முறை. இன்னொன்று வந்து அவங்க கோயம்புத்தூரில் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக எல்லாரையும் திரட்டுறோன்னு சொல்லி நடத்தின
இதில் நீங்கள் மண்டைக்காடு கலவரம் குறித்து தான், வன்முறை குறித்து தான் அந்த வேணுகோபால் கமிஷனை எம்ஜிஆர் அமைக்கிறார். அந்த கமிஷனை வெளியிடவும் செய்கிறாங்க. பொதுவாக அரசாங்கங்கள் ஒரு கமிஷன், விசாரணை கமிஷன் அமைச்சா அல்லது வேறு எதுக்காவது அமைச்சா வெளியிடுவாங்க, ஏற்பாங்க, ஏற்காமல் இருப்பாங்க. அது அவங்களுக்கு அது எல்லா இது. ஆனால் அதை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் 244வது பக்கத்துக்கு பின்னால் மண்டைக்காடு வன்முறைகள் குறித்த வேணுகோபால் கமிஷன் அறிக்கையை படிச்சிங்கன்னா, ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் வந்து நான் எதையும் தடை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆர்எஸ்எஸ் நம்முடைய நவீன இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எனவே அரசியல் கட்சிகள் எல்லா இடங்கள்லையும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, அதனுடைய தத்துவத்துக்கு எதிராக பேசணும்னு எழுதி வச்சிருக்கார் வேணுகோபால். இது என்ன எம்ஜிஆர் காலத்தில் வந்த இது. செல்வி ஜெயலலிதா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதற்கு பிராயச்சித்தமாக நானே அந்த அரசாங்கத்தை கவுத்தேன், இனிமே இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன். இது ஒரு ஃபேக்ட். அதுக்கு பின்னாலையும் அவங்க கொஞ்சினாங்க, குழாவுனாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரொம்ப அடிப்படையான அதிமுக உறுப்பினர்கள் ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்டவர்கள். அவங்க இது ரெண்டையும் வேறுபடுத்தி, அதாவது அவங்க எல்லாம் பெரியாரிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை கூட விலகின்னு பார்க்கல. அது தமிழ்நாட்டினுடைய இதில் ஒரு பக்கம் பழனிக்கும் காவடி எடுத்துக்கிட்டு போய்க்கிறது, இன்னொரு பக்கம் பெரியாரையும் தன்னுடைய வழிகாட்டியாக இப்படி வைத்துக்கொள்வது என்பது தமிழ்நாட்டினுடைய நடைமுறையாக இருக்கு. எனவே அவங்க வந்து இன்னும் ரொம்ப சந்தேகத்துடன் தான் தங்களை தாண்டி தமிழ்நாடு, அதாவது நாம் வைக்கிற கூட்டணியின் காரணமாக தமிழ்நாட்டில் இதுகாரும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லிணக்கம் குலைந்து விடக்கூடாது என்று ஒரு பகுதி அணைக்கும். அது எனவே அது பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை தாண்டி துணிச்சலாக அண்ணாமலை சொல்றதுக்கான காரணம் அமைந்தால் அது பிஜேபி தலைமையிலான ஆட்சி தான். அவங்களுக்கு தான் ஏற்கனவே நீங்கள் என்ன ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுக்கிறது இருக்கவே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் வந்து 92 கோடி ஓட்டில் போடாத 5 கோடி ஓட்டு சேர்த்து என்றீங்க. இப்போ ராகுல் காந்தி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டார், 58% போலாச்சுன்னா 65% எப்படி மாறுச்சு, கவுண்டில் எப்படி மாறுச்சுன்னு கேட்குறாரு. பதில் சொல்ல முடியல. நீங்கள் 11 நாள் கழித்து தான் முதல் இதில் வந்து இதை சொல்கிறீங்க, உங்கள் ஓட்டிங் எவ்வளவுன்னு. தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குழுவில் இருந்து நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரை நீக்கியிருந்தீங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தலைமை நீதிபதியை நீங்கள் நீக்கிறீங்கன்னாலே உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருது. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தா, இப்போ என்ன கோவாவில் என்ன அவங்க ஆரம்பத்தில் ஜெயிச்சா ஆட்சிக்கு வந்தாங்க, இல்லை வந்து மணிப்பூரில் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தாங்களா? கிடையாது. நீங்கள் வந்து திரிபுராவில் முதலாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸில் ஒரு 7 பேர் ஜெயிச்சாங்க எம்எல்ஏக்கள், சிபிஎம் ஆட்சியில் இருக்கு. அப்புறம் அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு டிஃபெக்ட் ஆகிறாங்க. அப்புறம் அதை வந்து பிஜேபி வாங்கிடுது. தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் எதிர்க்கட்சியாக அவங்களால மாற முடியும். எனவே அவங்க நம்ம வந்து இவிஎம் இருக்குது, தேர்தல் கமிஷன் இருக்குது, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை வாங்கிடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறத பெருசாக அவர் தரவுகளில் இருந்து இப்போ சொல்கிறாங்கன்னா, நீங்களும் எங்கேயும் போக மாட்டீங்க, நானும் எங்கேயும் போக மாட்டாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்கன்னா, 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக சவுத் இந்தியாவில் ஒரு தொகுதியில் கூட திராவிட கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க எழுதி வச்சுக்கிங்க. இன்னுன்னாரு, இருக்க மாட்டான், அப்படிதான் சொன்னேன். உரிமையில் தான். ரைட். எப்படி நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக ஜெயிப்போன்னு சொல்கிறது கூட பிரச்சனை இல்லை. திராவிட கட்சிகள்லேருந்து ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் அதுக்கு பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
நம்பிக்கை, அதாவது அதைத்தான் நான் திரும்பவும் சொன்னேன், நம்பிக்கை தானே. நீங்கள் கள நிலவரங்களிலிருந்து பேசினா அப்படி இருக்கும். ஸோ நாம் எந்த வகையாக இருந்தாலும் நம்ம ஏடிஎம்கே கபலீகரம் பண்ணிடலாம். அந்த கூட்டணி ஜெயிச்சா, அந்த கூட்டணி ஜெயிச்சா பிஜேபி ஆட்சி தான் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டாக தான். அவங்க ஒன்றும் ஏடிஎம்கேக்காக, அவங்க என்ன ஏடிஎம்கே மேலே இதனால் அங்கே வந்திருக்காங்களா என்ன? அஸ்ஸாம் கணபரிஷத்துக்கு என்ன ஆச்சோ, குர்கா நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஆச்சோ, அவங்க பிடிபி பீப்புள்ஸ் மக்கள் ஜனநாயக கட்சி முக்தி கட்சிக்கு என்ன ஆச்சோ, இதுக்கு அகாலிதளுக்கு என்ன ஆச்சோ, சிவசேனாவுக்கு என்ன ஆச்சோ, அதுதான் நடக்கும். தமிழ்நாட்டுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏடிஜிபியோடைய அரெஸ்ட், கைது, அரசு பலவீனமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதில் வேறு விதமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக சில அதிகாரிகளை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துது, அது ஒன்றும். பட் இந்த ஜெயராமன் விஷயத்தில் நான் அப்படி பார்க்கல. இது ஒரு கட்டுப்பாட்டை சிதைத்திருக்கிறது. எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க பண்ணுறாங்க. ஒன்றிய அரசு ஆளுகிற அரசுக்கு எதிராக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேரளாவில் கூட ஒரு உயர் பொறுப்பில் இருந்த போலீஸ் அதிகாரி ஆர்எஸ்எஸ் தலைவரை போய் பார்க்குறாரு. எல்லாரும் என்ன கத்துறாங்கன்னா, எப்படி இவர் பார்க்க முடியும், போக முடியும், நீங்கள். ஸோ இவங்க எல்லா சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது இந்த ஒழுங்கை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கு என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் அப்புறம் எல்லா பொறுப்புகள்லையுமே ஏதாவது தனி நபர்கள் தவறு செய்வதற்கு என்பது இருக்கு இல்லையா, அது இருந்துக்கிட்டே தானே இருக்கு. நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்த முடியாது. அதனால தான் அவர் அவரை போலீஸ் விசாரிச்சிருக்கு. அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ ராஜேஷ் தாஸ் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகிட்ட தவறாக நடந்து கொண்டார் என்கிற காரணத்துக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா. நீங்கள் ஒரு சிஸ்டம் அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனுடைய விளைவுகள் பல இடத்துல. இப்படி சொல்லும்போது எதுக்கெடுத்தாலும் பிஜேபியா ஒன்றிய, நீங்கள் அதை கிண்டலாக கூட சில பேர் சொல்லுவாங்க, பிஜேபி பாஜக பூந்துரும் ப்ரோ அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுறேன். நன்றி தோழர். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.